ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன செக் பண்ணணும், ஐடி ஃபைல் பண்ணாம நம்ம ஒரு லோன் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து கொஞ்சம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்வொகேட் நிறைய ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏஜென்சி. ஆனால் பையர் சைடு எப்போ டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும், பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி போட்டு லோன் ப்ராசஸ். வணக்கம் பாண்டிச்சேரி மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் டாக் டு ஷோல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செங்கோலன் சார் தான் இருக்காங்க. இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி ரியல் ஏஜென்சி லெனின் ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்குது. இவங்க 38 இயர்ஸாக வந்து தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆல் ஓவருக்கு வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார், நீங்கள் 38 டேஸாக வந்து பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த ரியல் ஏஜென்சியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம மக்களுக்காக கொடுக்குறீங்களா? எங்கள் நிறுவனத்தோட பேர் வந்து ஓம் சக்தி ரியல் ஏஜென்சிங்க. எங்கள் ஃபாதர் வந்து இதை ஆரம்பித்தார். இது 38 இயர். நான் வந்து இதில் அவர் கூட இணைஞ்சி 16 வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறேங்க. ஓகே. எங்களுடைய வியாபாரம்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம். பட் பிரதானமாக எங்களுக்கு பிளாட் விற்பனை, லே அவுட் ப்ரமோட் பண்ணுறது, டவுன்ஷிப் பண்ணுறது, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்ணுறது. ஸோ எல்லாமே லே அவுட்ஸ், பிளாட்ஸ், ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் இந்த கேட்டகரியை பொறுத்து தான் இருக்குங்க. இண்டஸ்ட்ரியல் லே அவுட்ஸும் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்மளோட பாண்டிச்சேரி மக்களாக இருக்கட்டும் சரி, தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன செக் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்க்ளூடிங் எனக்குமே தெரியாது. என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. அதுக்கு என்ன செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும்ல சார், அது ஏதாவது கொஞ்சம் நம்ம மக்களுக்காக சொல்லுங்களேன் சார். இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறது முன்னைய விட இப்போ வந்து சுலபம் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிரதானமாக நம்ம செக் பண்ண வேண்டியது வில்லங்க சான்றிதழ், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதோடைய சர்வே நம்பரை நீங்கள் வந்து tnreginet.in அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். பாண்டிச்சேரி இருந்தால் நிலமகள்.comல பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியோட சர்வே நம்பர் தெரியணும். சர்வே நம்பரை போட்டு நீங்கள் லாஸ்ட் 35 இயர்ஸ் மினிமம் ஈஸி பார்க்குறது நல்லதுங்க. ஈஸிங்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. இந்த 35 வருஷத்தில் அந்த சர்வே நம்பரில் நடந்த டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க் பாஸ்புக் மாதிரி, யார் வாங்கினாங்க, யார் விற்றாங்க, யார்கிட்டேருந்து யாருக்கு வந்தது, அந்த ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அதில் இருக்குங்க, லோன் முதற்கொண்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். டைட்டில் டீடு பார்க்கணும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு அதை விற்க போகிறவங்க யார், அதை வந்து படித்து பார்க்கணுங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டை அணுகலாம். அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ரெரா டிஎன் ரெரா, தமிழ்நாடு இருந்தால் டிஎன் ரெரா சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். பாண்டிச்சேரி இருந்தால் பாண்டிச்சேரி ரெரா. ஸோ ரெரா அப்ரூவல் இருக்கணும், டிடிசிபி அப்ரூவல் இருக்கணும். தமிழ்நாடு இருந்தால், பாண்டிச்சேரி இருந்தால் பிபி அப்ரூவல் இருக்கணும். ஸோ இந்த அப்ரூவல்ஸ் இருந்தாலே உங்கள் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% இட் இஸ் ஓகே டு பை. ஓகே. ஸோ இந்த அப்ரூவல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வொகேட் கிட்ட கொடுத்து அதை வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. ஷூர் சார். ஓகே சார். அப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சார். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணுறோம். பட் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு லீகலாக அது வந்து வெரிஃபை ஆயிருக்கா, அது சேஃபாக நமக்கு அது வாங்குறதுனால நமக்கு எந்த பின்னாடி வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்லாம் எப்படி சார் செக் பண்ணுறது? நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸி பார்க்கணும், அது சொல்லியிருந்தேங்க. ரெராவில் வந்து அவங்க பதிஞ்சிருக்காங்களா அப்படி பார்க்கணும். உங்களுக்கு விற்க போகிற நிறுவனம் இல்லைனா அந்த விற்க போகிற நபர் அவர் ரெரா சர்டிஃபிகேட் எடுத்து இருக்கணுங்க. இன்னும் சிம்பிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த நகருடைய பேர், அந்த சர்வே நம்பரை ஜஸ்ட்டு கூகுளில் போட்டிங்கன்னா அதனுடைய விளம்பரங்கள் வரும் உங்களுக்கு. அதை பற்றி ஏதாவது கூகுள் ரிமார்க்ஸ் இருந்தால் வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது கோர்ட் கேசஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கூகுள் சர்ச்சில் அதை கொண்டு வந்து சேர்த்தும். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் ரொம்ப ஈஸியாகிடுச்சிங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பட் ஆஸ் ஆல்வேஸ் செட், நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரு தீர்மானம் பண்ண முடியல, உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாயர் அணுகுங்க. வித்தின் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்பயுமே லீகல் ஒப்பீனியன் இஸ் த ஃபஸ்ட் மோஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் பிஃபோர் டிசைடிங் எனிதிங் டு பை. பட் இப்போ வந்து சேலில் இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேலில் இருக்குது. ஸோ அது ஈஸி பார்க்குறீங்க, அதில் லோன் வாங்கியிருக்காங்கன்னா
இட் வில் பி மோஸ்ட்லி 99% அது ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக தான் இருக்கும், பெஸ்ட்டு லேஅவுட்டாக. ஒரு லோன் கிடைச்சதுனாவே அவங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, ஈஸி பார்த்துருப்பாங்க, லீகல் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் கண்டினியூஸாக மக்கள் வாங்குறாங்க, பாதிக்கு மேலே விற்று முடிச்சிருச்சு அப்படின்றப்ப அதை மோஸ்ட்டாக கண்ண மூடி வாங்கலாங்க. இது வந்து ஒரு ஷார்ட்கட். பட் எப்பயுமே லீகல் ஒப்பீனியன் தான் வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான வழிங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது. ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாமே நெட்டில் போட்டாவே வந்துடும் அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்வொகேட்டை பார்த்துக்கலாம்னு சொல்கிறீங்க. இந்த ரெரான்னு சொல்கிறீங்களா சார், அது நிறைய பேருக்கு வந்து லைக் உங்களோட அந்த டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு அது தெரியாது. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சார்? ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ் செக்டாராக இருந்ததுங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்முங்க. ஸோ இது நெட்டில் போனீங்கன்னா ரெரா 2016 டைப் பண்ணிங்கனாவே அந்த ஆக்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் புக்ஸும் இருக்குதுங்க. ஸோ இந்த ரெரா கீழே தான் வந்து பிளாட்ஸு ஆஸ் வெல் அஸ் பில்டிங்ஸ், அதாவது உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், இது எல்லாமே வந்து பதியப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த ரெரா சர்டிஃபிகேட் இருந்தால் இட் இஸ் லைக் அன் ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஆத்தரைஸ்டு லேஅவுட் ப்ரொமோஷன் அர்த்தங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதல் கவனத்தோடு பார்க்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஆகும். ஸோ ரெரா இல்லாத ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எப்பயும் வைக்கிறது நல்லது. ஓகே, சூப்பர் சார், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனு நோட் பண்ணிக்கோங்க. ரெரா இல்லாமல் ப்ராப்பர்ட்டி யாரும் வாங்காதீங்க, நம்ம தமிழ் செங்கோலன் சார் சொல்லியிருக்காரு. ஓகே சார், இப்போ இந்த ரெரா பற்றி நம்ம என்ன லீகலாக சேஃபான்னு பார்த்தா, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்ண போகணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பையர் சைட்லேருந்து இருக்கணும் சார்? நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா பையர் சைடு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பேர் என்னென்னா போய் வாங்கிடுவாங்க, அங்கே போகிறப்ப தான் தெரியும் எனக்கு இது வேணும் அது வேணும்னா அது ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? யூஸ்வலாக பையர் சைடு வந்து பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு ஆதார் இருந்ததுன்னா யூ ஆர் ஃப்ரீ டு பை எனி ப்ராப்பர்ட்டி த்ரூ அவுட் இந்தியாங்க. ஆனால் பையர் சைடு எப்போ டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோனுக்கு போகிறீங்க, அப்போ உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ண ஃபார்ம்ஸு ப்ளஸ் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்கள் ஓன் ஃபண்டை வச்சுட்டு டைரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா பையர் சைட்லேருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படாதுங்க. நீங்கள் வந்து இந்திய பிரஜையாக இருந்தால் போதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும். இஃப் இன்கேஸ் அவங்க லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணால் மட்டும் சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஏஜென்சியா இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரே டாக்குமெண்ட்ஸ் அவங்க லோன் ப்ராசஸ் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக மேண்டட்டரின்னு அப்படின்னு இருக்குமா சார்? அஃப்கோர்ஸ் 50 lakhs மேலே ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா பேன் கார்டு அவசியங்க. டிடிஎஸ் வந்து 1% டிடெக்ட் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் பதிகிறப்ப கம்பல்சரி வேணுங்க. பட் 50 lakhsக்குள்ளே வாங்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு டிடிஎஸ் டாக்குமெண்ட் தேவையில்லைங்க. பட் ஹவவர் நீங்கள் லோனுன்னு போகும்போது அது 5 லட்சமாக இருக்கலாம், 10 லட்சமாக இருக்கலாம், உங்கள் பேங்கர்ஸ் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்காக. ஸோ நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க பேங்க்கிட்ட. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்ஐசி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் மஹிந்திரா இது மாதிரி நிறைய பேங்க்ஸோட டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் தனித்தனி நம்பர் வாங்கியிருப்போம், ப்ராஜெக்ட் நம்பர். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த லோன் ஏற்பாடு பண்ணி தரதும் அந்த டெவலப்பர்ஸே யூஸ்வலாக பண்ணி தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய டிஎஸ்ஏஸ் இருக்காங்க. பேங்க்கை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஏற்கனவே யார் கூட எந்த பேங்கிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அவங்கள கேட்டிங்கனாலும் அவங்க கைட் பண்ணுவாங்க. சார் இப்போது நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல சார், இந்த லோன் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்குறதுனாலும் கண்டிப்பாக வந்து ஐடி வந்து 3 years வந்து பண்ணியிருக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து 3 years ஐடி ஃபைல் பண்ணிருக்கோம் சார். ஆனால் நிறைய லோன் ஏஜென்சி வந்து ஐடி ஃபைல் பண்ண வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் சார். அது வந்து ட்ரஸ்டபிளா சார்? அப்படி பண்ண முடியுமா? ஆக்சுவலி ஐடி ஃபைல் பண்ணாமல் நம்ம ஒரு லோன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து லோன் போட்டு வாங்க முடியுமா சார்? ஆக்சுவலாக வாங்கலாம். அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குதுங்க. உங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ ஐடி ஃபைல் பண்ணனாலும் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருதா, அது வந்து அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குதுங்க. பட் வந்து சேஃப் மெத்தட் வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தான் ஈஸியாக கிடைக்குங்க. ஐடி ஃபைல் பண்ணாதவங்களுக்கு அப்பயும் வருமானம் காமிச்சாதான் என்னால் இந்த லோனை கட்ட முடியும் அப்படின்னு காமிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ அது எப்படி நீங்கள் காமிங்க? உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து காமிப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் 100 லோன் பண்ணுறாங்கன்னா 99 பேர் வந்து ஐடி ஃபைல் பண்ணவங்களாக தான் இன்னி வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த 1% அவங்களுடைய கடைகளோடைய ஸ்டேட்மெண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டு, அதில் வர இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்து பேங்க் டிசைட் பண்ணி செக் பேசிஸில் அன்செக்யூர்ட் லோனும் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி. ஐடி வந்து ஒரு 3 இயர்ஸ் அப்படி மேண்டட்டரி இத்தனை இயர்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மினிமம் 2 இயர்ஸ் கேட்பாங்க, சில பேங்க்ஸ் வந்து 3 இயர்ஸ் கேட்பாங்க. ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து பேங்க்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஓகே சார், சூப்பர் சார். இது ஒரு நல்ல ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு இது, ஏன்னா எனக்குமே இந்த டவுட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஐடி ஃபைல் பண்ணாமல் வாங்குமே, நான் ஃபைல் பண்ணாமல் வாங்குறதுனா அதுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்ட்டு. பட் ஐடி ஃபைல் பண்ணால் அது நமக்கு சேஃபர் சைடுமே கூட. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த லேண்டை வாங்கலாம் அப்படின்றதுக்கு என்ன அஷூரன்ஸ், லைக் என்ன அத்தாரிட்டி இருக்குது சார்? அது எப்படி சார் நம்ம செக் பண்ணுறது நம்ம சைடில் இருந்து? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த விளம்பரம் வந்தாலும் சரி, அதில் வந்து டிடிசிபி நம்பர், தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டி இருந்தால் டிடிசிபி நம்பர் அண்ட் ரெரா நம்பர், இது ரெண்டும் போட்டு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணணும். அதுதான் ரூலுங்க. அப்படி அந்த நம்பர் இருக்குன்னா அந்த 2 நம்பரை எடுத்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க, ரெராவோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஓனர் யார், அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் காப்பி, அப்ரூவல் காப்பீஸ் எல்லாமே வந்துருங்க. ஸோ இந்த ரெரா அங்கீகரிக்கப்பட்ட எந்த ப்ராஜெக்டை வேணால் நீங்கள் வாங்கலாங்க. அந்த ஒரு அங்கீகாரமே போதுங்க. அதுக்கு செகண்ட் சேஃப்டி லெவல் தான் நம்ம வந்து லீகல் ஒப்பீனியன்லாம் போகிறோம். யூஸ்வலாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்கோயிங் ஒரு 500 பிளாட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க லீகல் ஒப்பீனியன் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லீகல் ஒப்பீனியன் லாயர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த டிடிசிபி ரெரா இந்த அப்ரூவல் கம்பல்சரி இருக்கணுங்க. அது இல்லாமல் ஊராட்சி தலைவர் வந்து அவர் ஒரு அப்ரூவல் தருவார், அந்த ரோடெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரூவல் காப்பி, இது எல்லாமே இணைச்சி தான் பதியவே செய்வாங்க. ஸோ அந்த டிடிசிபி ரெரா அப்ரூவல் நம்பர் இல்லைன்னா பெஸ்ட்டு. அது புது ப்ராஜெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா பழைய ப்ராஜெக்ட்ஸ் டிடிசிபி ரெரா இல்லாமல் இருக்கும். அது ரீசேலுக்கு வரப்போ நீங்கள் லீகல் ஒப்பீனியன் மூலயமா மட்டும்தான் அதோடைய ஆத்தென்டிசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். பட் 2016க்கு அப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த 2 நம்பர் இருக்கான்னு பாருங்கள். தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், பாண்டிச்சேரி ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் பிபிஏ அண்ட் ரெரா அப்ரூவல். ஸோ தமிழ்நாட்டில் டிடிசிபி சிஎம்டிஏ சொல்லுவாங்க, இங்கே பாண்டிச்சேரியில் பிபிஏ அண்ட் ரெரா அப்ரூவல். பட் இந்தியாவில் எங்கே வாங்கினாலும் இந்த ரெரா அப்ரூவல் கம்பல்சரி. ஸோ சார் வந்து நிறைய இது பிபிசி அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அது தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குற பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி சார் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஓகே, லேண்ட் வாங்குறது வந்து நிறைய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி நாலேஜ் ஈஸியாக வரணும், படிக்காமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் போடுங்க. கால் போட்டிங்கன்னா இது என்ன சார் அப்ரூவ்டான்னு கேட்டிங்கன்னா அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்தெந்த அப்ரூவல்லாம் வாங்கியிருக்காங்க, இது எவ்வளோ ட்ரஸ்டடுன்னு. நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னாவே ஒரு 4 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசாரிக்கும் போது கார் வாங்குற மாதிரி தாங்க. நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க அதோடய ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு 2 பாயிண்ட்டு கற்றுப்பீங்க, அடுத்த ப்ராப்பர்ட்டி விசாரிக்கிறப்போ 2 பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்கள் ஒரு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வருது கால் பண்ணி பாருங்கள். வாங்கலாம் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் எனக்கே கூட கால் பண்ணலாம், கேட்டிங்கன்னா அவங்க உங்களை எஜுகேட் பண்ணுவாங்க. என்ன ஒன்று, இதை வந்து வயசானவங்க தான் வாங்கணும் அப்படின்றதால இதை வந்து பெரியவங்களுக்கு விட்டுறாங்க. பட் இன்றைக்கி வந்து யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் சாதிக்கிறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஓவர் த ஆப் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கோல்டுக்கு வந்து ஒரு கம்பெனியோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி உடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. பட் லேண்டில் ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னா லேண்ட் வந்து இட்ஸ் அன் இம்மூவபிள் அசெட்டு. அதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டுங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லாஸும் அப்ளை ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸும் அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இருக்கிற ஊரில் என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு 4 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசாரணை பண்ணிங்கன்னாவே போதுங்க. உங்களுக்கு அதுக்கு தேவையான நாலேஜ் எல்லாம் அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக அதுக்கப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டி ஓனரை வேணால் நீங்கள் அணுக முடியும். இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. சரி, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்குறவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போடுறவங்க பிளாட் வாங்குறாங்க. மற்ற யோசிக்கிறவங்கலாம் வந்து பிளாட் வாங்கி அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதில் அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம், இல்லாட்டி வந்து ஒரு பில்டர் ஹவுஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சார் பெஸ்ட்டு? அது உங்களுடைய நீடை பொறுத்து இருக்குங்க. ஸோ பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் காசு இருக்குது. உங்களால் வந்து ஒரு பில்டரை என்கேஜ் பண்ணி உங்களால் பில் பண்ணி உங்கள் ஆசைக்கு கட்டிக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. பட் ஆனால் பிளாட் வாங்குறது ஒருத்தர்கிட்ட இருக்கும், பில் பண்ணுறது ஒருத்தர்கிட்ட இருக்கும், 2 சேர்த்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் வீடாக வாங்குறீங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸாக வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு அக்கத்தில் இருப்பாங்களே தவிர உங்கள் பில்டிங்லேயே வந்து மற்ற நபர்கள் இருக்க மாட்டாங்க. பட் அப்பார்ட்மெண்ட்னால் அது ஒரு கம்யூனிட்டி ஆகிடும். ஸோ இது 3த்துலையுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லேண்டு வந்து சின்னதாக இருந்தாலும் நிறைய வீடுகள் ஃப்ளோர் வைஸ் வர்றதால உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் பையிங், எனக்கு வந்து தங்கிறதுக்கு தான் வீடு வேணும், நான் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு பதில் இனிஷியலாக இருக்கிற காசை வச்சுவாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ்வலாக
ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வாழ்க்கையில் உடனே முன்னேறினவுடனே அவங்களோட ஆப்ஷன் வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னோடனே அவங்க இண்டிவிஜுவல் வீடு வாங்கிடுவாங்க. யார் பிளாட் வாங்குவாங்கன்னா யூஸ்வலாக இண்டிவிஜுவல் வீடு இருக்கும். ஈவன் ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒன் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குங்க. அதோடைய அப்ரிசியேஷன் மாதிரி மற்ற எந்த அசட் கிளாஸுமே வந்து ஆகாதுங்க. ஏன்னா நீங்கள் லேண்டாக வாங்குறப்ப கொஞ்சம் ஊருக்கு வெளியில் வாங்குவீங்க, டெவலப் ஆக போகிற ஏரியாவில் வாங்குவீங்க. ஸோ அதோடைய அப்ரிசியேஷன் வேறு இதுதாங்க. ஸோ இது உங்கள் பியூராக உங்கள் நீடை பொறுத்து இருக்குது. நான் உடனே வீட்டுக்கு போய் இருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹவுசஸோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு தீர்வாக இருக்கும். இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வாங்குறேன் அப்படின்றப்ப நிலமாவோ பிளாட்டாவோ வாங்குறது ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. இல்லை வாடகைக்கு விடணுன்றப்போ ரெண்டல் இன்கம் வேணுன்றவங்க அப்போ ஏற்கனவே பில் பண்ண ஹவுஸோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸோ வாங்கலாம். ஓகே சார், இதில் ரிட்டர்ன்ஸ் எது சார் ஜாஸ்தி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு நிலத்தை வாங்கி வீடை வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டு ரிட்டர்ன்ஸ் வருமானு பார்த்தா அது வந்து கம்மி தாங்க. ஒரு பைசா வட்டி கூட உங்களுடைய ரெண்டல் வராது யூஸ்வலாக, லேண்டு காஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள, வீடு காஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள. பட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த லேண்டோட அப்ரிசியேஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ நீங்கள் வீடாக வாங்கும்போது அந்த கட்டடம் வந்து டெப்ரிசியேட் ஆகும், அந்த பில்டிங்கோட வேல்யூ வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டு வரும். பட் லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு வருங்க. ஸோ பியூராக லேண்டாக வாங்கும்போது அதில் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா டெப்ரிசியேஷன் காம்போனண்ட் அதில் கிடையாது. பட் பில்டிங்காக வாங்கும்போது டெப்ரிசியேஷன் காம்போனண்ட் ஒன்று இருக்கும், பட் அதுக்கு நிகராக வந்து ஒரு ரெண்டல் வேல்யூ ஒன்று வந்துட்டு இருக்கும். ஸோ உங்கள் நீடு எது வேணும், மாதம் பணம் வேணுமா, ரெண்டல் பேஸ்டு வேணுமா, அப்போ ஒரு பில்டிங்கோட ஒரு இடத்த வாங்குவீங்க, இல்லைனா வெறும் இடத்த வாங்குவீங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யுவர் நீட். ஓகே. ஆமாம் சார், இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தேன்னா எனக்கு ரீசெண்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து நான் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா அவங்க வந்து சம்திங் ஒரு ஏரியா சைட் வந்து வாங்கிட்டாங்க. பிளாட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பேஸு, ஸோ ரோட் போட போகிறாங்க, ஸோ அதனால் பிளாட் வந்து உங்களுக்கு பாதி பிளாட் கட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி சார் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே செக் பண்ணுறது? யூஸ்வலாக ஒரு ஸ்கீம் வருதுன்னா நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஸோ அந்த ஸ்கீம் வரப்போகிற இடத்துக்கு அப்ரூவல் வந்து தரமாட்டாங்க. ஆனால் அப்ரூவல் கொடுத்து விற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதோ புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் வருதுன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு காம்பன்சேஷன் தருங்க. சில இடத்துல வந்து 100%, சில இடத்துல 300% வரைக்கும் தராங்க. ஸோ அந்த காம்பன்சேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் கடைசியாக அந்த ப்ராப்பர்ட்டி அந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறப்ப அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ என்ன வேல்யூக்கு பதிஞ்சிருக்காங்களோ அதை பேஸாக எடுத்து பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து சும்மா எடுத்துக்காதுங்க, அதுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட மார்க்கெட் வேல்யூ வரைக்கும் தராங்க இப்போலாம். ஏன்னா எல்லாருமே ஹையர் வேல்யூ போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதால. ஆனால் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ்வலாக அப்ரூவல் தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் வந்து அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு பண்ண முடியாதுங்க. அப்படி எதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அந்த விஏஓ கேட்கலாம். ஓகே, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டைமில் நமக்கு அது தெரிஞ்சிருமா சார்? ஓகே, சூப்பர் சார். சரி, இப்போ இந்த கொஷின் வந்து இது எனக்கான கொஷின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீடு வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த வீடு வாங்குறதுக்கு இப்போ எல்லாருமே வந்து ஒரு 40 lakhs to 50 lakhs தான் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஒரு வாங்குறதுன்னா. ஸோ அது வந்து ஒரு எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும், லோன் ப்ராசஸ் எப்படி நமக்கு வந்து அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார், அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ ஒரு 15% 25% வரைக்கும் உங்களுடைய ஓன் மணியை போட வேண்டியதாக இருக்குங்க பொதுவாக. மீதி வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். பட் யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் பையராக நீங்கள் அதை கேட்குறீங்களா? ஃபஸ்ட் டைம் பையர் தான் சார். இப்போ எதுவுமே நான் இது வரைக்கும் நான் பிளாட் வாங்கலை, ஒரு வீடு வாங்கலை, எதுவுமே வாங்கலை. நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து அந்த வீடு மேலே தான் போட போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன ப்ராசஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், அது எப்படி கொண்டு போகணுன்றது தான் சார் தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பையராக வாங்குறீங்க, நீங்கள் ஏற்கனவே ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறீங்க அப்படின்றப்ப 15% 25% வந்து நீங்கள் வந்து அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டாக உங்கள் கான்ட்ரிபியூஷனாக போட்டுருவீங்க, மீதி லோனாக கிடைக்குங்க. அந்த லோனுடைய அமௌண்ட் மாத இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுமா? ஏன்னா அது யூஸ்வலாக வந்து 10 to 20 வருடங்கள் வரை அந்த டென்யூர் மாறுங்க. ஸோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப உங்களால் கம்ஃபர்டபுளாக உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்கும், வருஷம் வருஷம் உங்கள் தேவைகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ஃபேமிலி பெருசாகும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அதுக்குன்னு ஒரு செலவிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் இந்த இஎம்ஐயை கட்ட முடியுமா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த லோனுக்கு போங்க. அப்படி போக முடியலன்னா அந்த லோன் அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்? மேபி வீட்டில் பெற்றோர்கிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கலாம். ஏன்னா அது வட்டி இல்லாத கடனாக இருக்கும், திரும்பி கொடுத்துடலாம். பட் அந்த இஎம்ஐயை நம்மளால் கட்ட முடியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து அதில் தான் போய் அந்த சூழலில் மாட்டிப்பாங்க. யூஸ்வலாக ரியல் எஸ்டேட் வந்து பன்மடங்கு வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு ரேட்டு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டாமல் நிற்கிற வாகனங்களை விட அதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இஎம்ஐ கட்டாமல் சேலுக்கு ஆக்ஷனுக்கு வர ப்ராப்பர்ட்டிஸ் கம்மி. ஏன்னா யூஸ்வலாக அந்த டைமில் அந்த ப்ராப்பர்ட்டி விலை ஏறிக்கும், வித்தாவது அந்த கடனை அடைச்சி மீதி கையில் காசு நிற்குங்க. ஸோ உங்களால் இஎம்ஐ கட்ட முடிஞ்ச அளவுக்கு மட்டும் அந்த லோனை எடுங்க. ஓகே. ஸோ அப்போது இஎம்ஐ ப்ராசஸ்க்கு அந்த ஹோமில் ஃபர்ஸ்ட் பையராக இருந்தாலுமே ஒரு 15 to 25% நம்ம வந்து இனிஷியல் பேமெண்ட் பட்டிட்டு தான் வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ஈஸியாக கிடைக்குமா சார் ஃபர்ஸ்ட் டைம் பையராக இருந்துச்சுன்னா? நிறைய பேருக்கு லோன் எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லோன் ப்ராசஸ் நம்ம தான் பார்க்கணுமா இல்லை உங்கள் ஏஜென்சி அந்த மாதிரி சைட்லேருந்தே வந்து இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி தருவாங்களா சார்? யூஸ்வலாக பேங்க் டைஅப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா முக்கியமான டெவலப்பர்ஸும் அண்ட் பில்டர்ஸும். ஸோ நாங்கள் அதை மாதிரி பண்ணித்தரோம். உங்களுக்கு வந்து சேலரி சர்டிஃபிகேட் இருந்தாலே மோஸ்ட்டாக உங்களுக்கு லோன் கிடச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து பணம் இருந்திருக்கும், இல்லைனா சேலரி சர்டிஃபிகேட் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சேலரியிலேருந்து டியூ கட்ட முடியுமா? அதில் உங்களோட சேலரியிலேருந்து 30 to 40% வரைக்கும் இஎம்ஐ கேல்குலேஷன் போடுவாங்க. அந்த இஎம்ஐ அடைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் லோன் கிடைக்குங்க. ஓகே. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஏர்னிங்ஸு, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே. நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஏர்னிங்ஸை வச்சு மட்டுமே இதை பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட ஏர்னிங் ஒய்ஃபோட ஏர்னிங் இதை 2 பேர் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அங்கே காட்டுறப்போ பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி போட்டு லோன் ப்ராசஸ் பண்ண முடியுமா? அப்படியே எடுத்துக்கிறாங்க. 2 பேரோட வருமானம் இருந்தால் இன்னும் ஈஸியாக லோன் கிடைக்கும். ஓகே. கிடைக்குங்க. ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஒரு யூடியூப் கமெண்ட்டில் பார்த்தேன், லோன் சம்திங் ஏதோ ப்ராசஸ் பேசிகிட்டு இருக்கப்போ அதில் வந்து தெரியல டெய்லி வேஜஸ் போகிறவங்க வந்து எப்படி வந்து சேலரி இதாகும், எனக்கு சேலரி ஸ்லிப்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு அமௌண்ட் வந்து விடாது, டெய்லி வேஜஸ் எங்களுக்குலாம், ஸோ அப்போ நாங்கள் எப்படி வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷின் என்ன சார்? அவங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்சாக இருக்குங்க. ஏன்னா டெய்லி வேஜஸ் பண்ணுறாங்கன்னா நான் என்ன ரேட் வேணால் சொல்லலாம் இல்லைங்களா? அதிகபட்சம் ஒரு டெய்லி வேஜ் என்ன 1000 ரூபா இருக்குங்க, 1500 வரைக்கும் ஒரு ட்ரக் டிரைவருக்கு தான் இருக்கிறதுலே அதிகப்படியான டெய்லி வேஜஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் இல்லைன்றப்ப இப்போ நாம்ளே ஒருத்தர் கடன் கொடுக்குறோன்னா அவருக்கு வந்து வருமானம் இருக்குதா, இவரால் பே பண்ண முடியுமான்னு சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போகும். அப்போ பேங்க் வந்து அந்த ப்ரூஃபை எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்களுக்கு லேண்ட் வாங்குற அளவுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பணம் வந்து அந்த டெய்லி வேஜே கூட ரெக்கார்ட் ஆகுதுன்னா அந்த இன்கம்மை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் மேலும் தெரிஞ்சுக்கிறது அது ஒரு ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் தாங்க சொல்லணும். ஓகே. ஓகே சார். இப்போ டெய்லி வேஜஸ் இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் மந்த்லி பே வாங்குறவங்கனாலும் சரி, சேலரி வந்து அதில் கிரெடிட் ஆகிருக்கணும், இல்லாட்டி வந்து அந்த பேங்க் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் அதில் வந்துட்டு இருக்குன்னு அந்த ரெக்கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே சார். ஸோ இது வந்து நிறைய பேருக்கான கொஷின்ஸ் இருந்துச்சு. நான் பார்த்து நிறைய ஒரு யூடியூப்பில் சும்மா நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ கமெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சார் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பிளாட்டு இல்லாட்டி ஒரு ஹோம் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் எது வாங்கினாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட காஸ்ட்டு வந்து அதை தவிர்த்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,99,000 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பட் அங்கே போனால் தெரியுது ஒரு 3 lakh கிட்ட வந்துடுது. அந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் வந்து நிறைய இருக்குது சார். அது மேண்டட்டரி திங்ஸா இல்லாட்டி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம இது பண்ணுற மாதிரி வருதா சார்? யூஸ்வலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1,99,000 அது வந்து 3 lakh மாறுதுன்னா அந்த விலை வந்து கடைசி தெருவில் இருக்க ஒரு சின்ன பிளாட்டோட விலையாக இருக்கும். ஸோ எல்லாருமே அதை அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு ஹூக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அது பார்க்குறதுக்கு கேட்சியாக இருக்கும். பட் வந்து அந்த 1,99,000 வந்து 3 lakhs ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி 10%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 1.5% பாண்டிச்சேரியில் வருங்க. அதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 10.5% வருங்க. ஸோ என்ன காஸ்ட்டு போட்டு பதிகிறீங்களோ, பத்திரத்தில் என்ன விலை காமிக்கிறீங்களோ அதில் 10% 11.5% உங்களுடைய பதிவு கட்டணமாக வருங்க. நீங்கள் வாங்குகிற வேல்யூ சம்டைம்ஸ் வேறு இருக்கலாம், பதிகிற வேல்யூ சம்டைம்ஸ் வேறு இருக்கலாம். பட் நீங்கள் என்ன ரேட்டுக்கு பதிகிறீங்களோ அதில் 10% 11.5% வரும். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்கு சேர்த்து சொல்கிறேங்க.
அது வந்து அடிஷ்னலாக ஸ்டாம்ப் டியூட்டி ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வருங்க. இது இல்லாமல் நீங்கள் வீடு பதிகிறீங்கன்னா வீடுக்கான எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கிங் தனியாக வாங்கியிருப்பீங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் ஜிஎஸ்டி வருங்க அதுக்கு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி டிஃபர் ஆகுங்க. ப்ளஸ் அந்த சொசைட்டிக்கு நீங்கள் ஏதாவது வந்து எஃப்டி போட்டு வைப்பாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்ஃப்ரண்ட்டில் கேட்குறாங்கன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி. பட் யூஸ்வலாக ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ரேட்டு பதிகிற ரேட்டுக்கும் அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து 10% அடிஷ்னலாக ஆகுங்க. சில ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டிஸை வந்து விற்கிறவங்களே ஏற்றுக்கிறாங்க, இன்க்ளூடிங் பத்திரப்பதிவு உட்பட அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஆமாம் சார், நிறைய இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து தான் இந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். சார் இப்போது இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து தான் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது சார். அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சார்? இது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது சார். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறது ரொம்ப பயமாக இருக்குது சார் அது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோன்றதில் ஃப்ராட் அண்ட் ஸ்கேம் இருக்காதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்கள் காசு ஏற்கனவே இருக்கும் தான். அவங்க காசுலேருந்து பண்ண போகிறதில்ல. தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்டால் அவங்க வந்து சொன்ன ரேட்டில் அது இல்லைன்னு அர்த்தம். ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்களே பண்ணித்தரோம் சொன்னால் ஏற்கனவே சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதில் ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பட் ப்ராப்பர்ட்டி ஓனர் இல்லாமல் வேறு யாராவது எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதில் ஸ்கேம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஓனர் ஒருத்தர் இருப்பார், அவர் அதை ப்ரமோட் பண்ணியிருப்பார், அவரால் விற்க முடியாமல் போகலாம். ஏன்னா சிலர் பில்டிங் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சிலர் லே அவுட் போடுறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வருதுங்க டெய்லி. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் பண்ணுறவங்களில் நிறைய ஜென்யூன் பார்ட்டிக்கிறாங்க, அதில் நிறைய நான் ஜென்யூன் பார்ட்டியும் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பண்ணுறவங்க அப்படின்றப்ப அந்த மார்க்கெட்டிங் கால்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போவங்க விற்று தரேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சப்போஸ் காசை வாங்கிட்டு போயிட்டாங்க, ஓனருக்கும் தெரியாது, பையருக்கும் தெரியாது, செல்லருக்கும் தெரியாதுங்க, அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த கண்ட்ரோலை கொடுக்கும்போது அது வந்து ஒரு ஸ்கேமாக மாறுறதுக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ மார்க்கெட் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு பைசா வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி. ஸோ அதை எப்படி வந்து இது வந்து செல்லர் ஆங்கிள்லேருந்து அது அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா அது அவங்களுக்கு பிஸ்னஸில் அது வந்து அவங்களுடைய கடமை, அது கண்டிப்பாக அவங்க தான் ஃபேஸ் பண்ணும். பட் பையர் வந்து இதில் வந்து எப்படி ஃபாலோ ஆகாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணம் கொடுக்க போகிறவர் அவர் தான் ஓனரான்னு பாருங்கள், இல்லை பவர் ஹோல்டரான்னு பாருங்கள், அவருக்கு என்ன சம்மந்தம் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே, இல்லை ஓனர் இல்லை மேனேஜர் தான் இருக்கிறாங்கன்னா அவருக்கு அத்தாரிட்டி இருக்கணுங்க, அத்தாரிட்டி இருக்கணும் அந்த பணத்தை வாங்குறதுக்கு. இல்லைன்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க பணத்தை, பணமாக கொடுக்காதீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்கேம்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இன்னைக்கு பணத்தை கொடுத்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகே, அது டாக்குமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுதாங்க சார்? பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் யார் ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம அது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்க சைனிங் அத்தாரிட்டியான்னு பாருங்கள். இப்போ பெரிய பில்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க மேனேஜர்ஸ் தான் சைன் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அதுக்கு அத்தாரிட்டி லெட்டர் இருக்குங்க, போர்டு ரெசல்யூஷன் காப்பி இருக்கும். ஸோ நிறுவனங்களுக்கு அத்தாரிட்டி கிட்ட தான் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். அவங்க மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், சார் ஓனர்கிட்ட பேசணும். ஸோ நீங்கள் கொடுக்குறவரு சைன் பண்ணுறவராக இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு ஸ்கேம்லேருந்து அவாய்ட் ஆகிறதுங்க. அதே போல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அன்னைக்கு கொடுத்து அன்றைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பாருங்கள், இல்லை முன்னாடி நாள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பாருங்கள். முடிந்த வரைக்கும் ஒயிட்டில் கொடுங்க. ஓகே, அது வந்து உங்களை என்றைக்கு இருந்தாலும் காப்பாற்றும். ஓகே சார், இப்போது நிறைய பேர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒருத்தவங்க வீடு வாங்க முடியல, அட்லீஸ்ட் நம்ம பிளாட் வாங்கி போட்டாவது பின்னாடி வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்க ஒரு பிளாட்டை பார்க்க போகிறப்போ அது வந்து டெவலப் ஆகுமா அந்த ஏரியா, அது அன்டெவலப்டு ஏரியாவா இல்லை டெவலப்டு ஏரியாவா, இல்லாட்டி ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் அது டெவலப் ஆகும். இந்த பிளாட் வந்து இப்போ நான் ஒரு 2 lakhs வாங்குறேன் எக்ஸாம் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 lakhs போகுமா, எனக்கு டபுள் த அமௌண்ட்டாவது எனக்கு ஆகுமா அப்படின்னு நம்ம எப்படி சார் செக் பண்ணுறது? அது நிறைய பேருக்கு இருக்க கொஷின்ஸ். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய ரொம்ப இன்டீரியர் சைட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாட் விலை ரொம்ப கம்மியாக தராங்க, பட் அது வந்து டெவலப் ஆகுமா அப்படின்றது நம்ம எப்படி சார் அது பார்க்குறது? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு, அஃப்கோர்ஸ் பாண்டிச்சேரி நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். டெவலப் ஆகுமா அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நகரத்தை பார்த்தாலே தெரியுங்க. நீங்கள் சென்னையிலேருந்து வரப்போ ஃபஸ்ட்டு வந்து குரோம்பேட்டை, அப்புறம் தாம்பரம், இப்போ வந்து கிளாம்பாக்கம், அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே வருதுங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா தெர் இஸ் அ ட்ரேஸ்
சிட்டி வந்து டெவலப் ஆகி அவுட்டில் வருதுங்க. ஓகே. அதே போல் நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் பார்ட்ஸில் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு கெஸ் ஒர்க்கு தாங்க. பட் ஏற்கனவே டெவலப் ஆகிற ஏரியாவாக இருக்குது, 10 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் கண்ணுக்கு தெரியுது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கலாங்க. இல்லை சென்னைக்கு அருகாமைன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போய் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக அது வந்து ஒரு ரிஸ்கி பெட்டு தாங்க. கண்டிப்பாக நிலம் வந்து என்றைக்குமே இறங்காதுங்க. ஆஸ் லாங் அஸ் ஒரே ஒரு கண்டிஷன் தவிர மற்ற எந்த டைமுமே ஹிஸ்ட்ரியில் வந்து லேண்டு இறங்கவே இறங்காதுங்க. எந்த கண்டிஷனில் இறங்குனா பாப்புலேஷன் கம்மியாகணும், விச் இஸ் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அது கம்மியாகிற மாதிரி இல்லை. ஸோ யூஸ்வலாக லேண்டு வந்து லேண்டோடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே தான் வருங்க நீங்கள் ரோடு பெருசாக ஆக்க. ஸோ இது அவைலபிள் லேண்ட் ஃபார் சேல் அது கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ அதுக்கு லேண்டை வந்து 1 அடி 1 ஸ்கொயர் ஃபீட் கூட புதுசாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து சில இடம் வந்து ரொம்ப அபரீதியாக கொடுக்கும், சில இடம் வந்து 10 வருஷம் ஆனாலும் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஆகுமா ஆகாதானா அது நீங்கள் எந்த ஊருக்கு பக்கத்தில் வாங்குறீங்க, அந்த டெவலப்மெண்ட் ஆகிற அந்த பாத்தில் வாங்குறீங்களா அதுதான் ஈஸியாக. இல்லைனா நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் சர்க்கிளில் ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லை சார், இப்போ நிறைய என்ன பார்த்தேன்னா இவ்வளோ தூரம் தான் 1 கிலோமீட்டரில் இது இருக்குது, 1 கிலோமீட்டர் ரொம்ப அருகாமைன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அதுலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் அந்த பேஸே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. பட் அதை நம்ம தான் பார்த்து வாங்கணும். லைக் அது டெவலப் ஏரியா அது ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்தால் மட்டும் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. ஓகே சார். சார் இப்போ ஒரு லேண்டு வாங்கறதுல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுறாங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தான் இருக்காங்க. அவங்க வந்து வீடு வாங்குறாங்க, லேண்ட் வாங்குறாங்க, அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டில் போடலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா, இல்லாட்டி லேண்டில் போடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோல்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு விற்கிற வரைக்கும் யாராலுமே வந்து போய் டக்குன்னு எடுக்க முடியல. அதனால இந்த டிஜி கோல்டு அந்த மாதிரி வந்து இப்போ ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால எதில் போட்டால் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும் சார்? உங்களோட தாட் ஆஃப் இது சார். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்றைக்குமே வந்து லேண்டு தாங்க ஹையஸ்ட். ஏன்னா உடனே அது லிக்விடிட்டி கிடையாது. ஸோ ஒவ்வொரு கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே லேண்டாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்குதுங்க, அதுக்கான ரிவார்டு இருக்குதுங்க. ஹையஸ்ட் ரிஸ்க்கு லேண்டில் தாங்க. ஸோ அதனால் அதுதான் ஹையஸ்ட் ரிவார்டாகவும் இருக்கும். ஏன்னா லிக்விடிட்டி கம்மி. இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி வாங்குவோம், நாளைக்கே விற்கணும்னா விற்க முடியாது, பையர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா ஸ்டாக் இட் இஸ் லிஸ்டட், நீங்கள் ஆன்லைனில் விற்றுடலாம். ஒரு மார்க்கெட் ட்ரேட் ஆகிற அன்றைக்கி நீங்கள் எந்த ஷேர் வேணால் விற்றுடலாம். மியூச்சுவல் ஃபண்டும் அப்படி தான், நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணணுன்னா பண்ணிடலாம். கோல்டும் அதே போல் லிக்விடிட்டி அதிகம். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதனால் டெய்லி ஏறுவாங்க, டெய்லி இறங்கவும் செய்யும். பட் ரியல் எஸ்டேட் அப்படி இருக்காதுங்க, டப்புன்னு ஏறும், அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாக்னட்டாக இருக்கும், மறுபடியும் ஏறிட்டு தான் போகுங்க. இறங்கி ஏறுறதுன்ற விஷயம் இருக்காது, ஏன்னா லிக்விடிட்டி அதில் கிடையாது. பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. ஆனால் எல்லா சேவிங்ஸையும் ரியல் எஸ்டேட்டில் போடுறது அட்வைசபிள் கிடையாது, அது நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் வேணும், மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வேணும், இல்லை பிள்ளை படிப்புக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு லிக்விட் ஃபண்டாக இருக்கணும். அது கோல்டில் இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், சிப்பாக இருக்கலாம், எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கலாம். பட் உடனே தேவைப்படும், எப்போ வேணால் தேவைப்படும் அந்த பணம் அப்படின்றத நீங்கள் இமிடியேட்டாக உடனே விற்று வாங்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் போட்டுங்க. இல்லை இது எனக்கு 10 வருஷத்துக்கு இந்த பணம் தேவைப்படாது, 5 வருஷத்துக்கு தேவைப்படாது, 4 வருஷத்துக்கு தேவைப்படாது, 2 வருஷத்துக்கு தேவைப்படாதுன்றதை அந்த பணத்தை மட்டும் ரியல் எஸ்டேட்டில் போடுங்க. ஸோ நான் வந்து என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்கள் என்டையர் லைஃப் சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட்டில் அப்படின்னு நான் என்றைக்குமே அறிவுறுத்த மாட்டேன். உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து பிரித்து தான் இருக்கணும். லிக்விடிட்டி வேணும் அப்படின்றப்ப சிலது கோல்டில் இருக்கணும், சிலது எஃப்டியில் இருக்கணும், சிலது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கணும், உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸில் கொஞ்சம் இருக்கணும், அண்ட் மீதி ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் வைக்கலாம். ஸோ அந்த ரியல் எஸ்டேட்டில் வைக்கிறது வந்து உடனே எடுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் கொடுக்குறப்ப அதோடைய ரிட்டர்ன்ஸ் வேறு, 10 வருஷன்றப்போ ரிட்டர்ன்ஸ் வேறு, 20 வருஷன்றப்ப அதோடைய ரிட்டர்ன்ஸே ரொம்ப மேசிவாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸாக அமையுங்க. ஸோ எப்பயுமே பிரித்து 20% கோல்டு, 20% மியூச்சுவல் ஃபண்ட், 20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸு, மீதி வந்து ஒரு 40%க்கு மேலே ரியல் எஸ்டேட்டுக்கு மேலே போகாதீங்கன்னு தான் நான் எப்பயும் சொல்லுவேன். யூஸ்வலாக ஒரு ஏர்னிங் பண்ணுறவங்களுக்கு
பட் ஒன்ஸ் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டீங்க ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் ஆச்சுன்னா அப்போ தென் யூ கேன் கோ ஃபார் ஆல் த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா இதை உங்களுடைய எமர்ஜென்சி நீட்ஸ் எல்லாம் ஏற்கனவே பூர்த்தி பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்தராக பண்ணுறதெல்லாம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரிட்டர்ன்ஸும் வரும், லாங் டேர்ம் அப்ரிசியேஷனும் கூடவே நடந்துகிட்டு இருக்கும். ஓகே சூப்பர். சரி, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தா பாட்டி இல்லாட்டி அப்பா அம்மா இருக்கட்டும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே ஒன்று கோல்டில் இருக்கும் இல்லை நிலத்துல போடுவாங்க. போட்டால் நிலத்துல போட்டால் போடணும், இல்லை தங்கத்தில் போட்டால் போடணும் அப்படின்னு தான் போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களோட செலவுகளை மீறி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ்னா என்னவா இருக்கும் சார்? அட்வைஸ்ன்னு இல்லை, என்னோடய வியூவை வேணால் ஷேர் பண்ணுறேன். ஓகே. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு சின்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் ஒரே ஒரு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுன்னா இம்பல்சிவ் பையிங் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கம் இல்லைனா நிலத்தில் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் பெருசாக பண்ண மாட்டாங்க, இல்லைனா பிஸ்னஸில் போடுவாங்க. இன்றைக்கி வந்து நிறைய அவென்யூஸ் வந்துடுச்சு, கிரிப்டோ வந்துடுச்சு, கோல்டு வந்துடுச்சு, ஷேர் மார்க்கெட்ஸ் வந்துடுச்சு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்துடுச்சு, என்எஃப்டி இருக்குது. ஸோ அதுமாதிரி டிஜிட்டல் அசட்ஸ் கூட வாங்குகிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த அசட் வந்து உருவாக்க முடியாது, டிமாண்டாக இருக்கும். டைமண்ட் மைனிங் பண்ணிடலாம், கோல்டு மைனிங், லேண்ட் வந்து மைனிங் பண்ண முடியாது, இருக்கிற அளவு தான். அது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும், இன்றைக்குன்னு இல்லை இன்னும் 1 கோடி வருஷம் ஆனாலும் சரி. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் அவங்களுக்கு எங்கே சேலஞ்ச் இருக்குதுன்னு நான் பார்க்குறது அப்படின்னு பார்த்தா, ஒரு நைட் டைமில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆட் வருது, டக்குன்னு வந்து ஒரு மேட்ரஸ் வாங்கிடுறாங்க 1 லட்ச ரூபா கொடுத்து. ஓகே, டக்குன்னு ஒரு BMW ஆட் வருது, ஒரு பென்ஸ் வருதுன்னா அது ஒரு இம்பல்சிவ் பையிங்கில் ஒரு 50 lakhs 60 lakhs கொடுத்து டக்குன்னு அந்த காரை வாங்கிறதுக்கு அவங்க அச்சப்படுறது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தோ அக்கௌண்டிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அசட் கேட்டகரியில் வருங்க, ஆனால் அது அசட் கேட்டகரி கிடையாது. ஸோ என்கிட்ட ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்கியூ பண்ணார், நான் வயசு இருக்கப்போவே வந்து அனுபவிச்சாகணும் அப்படின்னு. ஓகே, வயசு இருக்கப்போ அது வந்து தப்பு கிடையாது. பட் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, 2 சைட்லேயும் பண்ணணும். ஒன்று வந்து உங்கள் ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணலை, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து லக்ஸரியில் இருக்குதுன்னா அந்த ஃப்யூச்சர் உங்களுடைய வயசாகிற ஏஜ்ன்றது உங்கள் ஃப்யூச்சர், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி திண்டாட வேண்டியதாகிடும். அன்றைக்கி தான் ஆக்சுவலாக உங்களுக்கு லக்ஸரி கார் தேவை. இன்றைக்கி வந்து ஒரு மாருதி 800 போனால் கூட உடம்பு வலிக்காது, யூ வில் பி ஃபிட் அண்ட் சவுண்ட், you can enjoy life even without luxury, but that time you need a more sophisticated sofa, sophisticated house, a lift and a luxury car. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்டு ஆர்கியூ பண்ணது என்னென்னா, 2018 நாங்கள் வாங்கின கார் வந்து 54 லட்சம் பென்ஸ் GLC, இன்றைக்கி வந்து அது வந்து 90 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ அவருக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது, நீ வாங்கின காரோடைய அவர் வாங்கின காரோடைய விலை இன்றைக்கி 10 லட்சம் ஆயிடுச்சு. அந்த மாடலுடைய ரேட்டு இன்றைக்கி ஏறிடுச்சே தவிர அவருடைய காரோடைய ரேட்டு ஏறலை. அவருடைய காரு வந்து 8 வருஷம் 9 வருஷம் லோன் போட்டு வாங்கினாரு. அந்த லோனு அந்த 54 லட்சம் காருக்கு கிட்டத்தட்ட 65 லட்சம் லோன் கட்டியிருக்காரு. இன்றைக்கி அதை ரீசேல் பண்ணோன்னா அது ஒரு 10 லட்சத்துக்கு கேட்குறாங்க. அது வந்து இல்லை, இதே காரு நான் ஏன் விற்காமல் இருக்கேன்னா இதோடைய ரேட்டு ஏறிச்சு, உங்கள் கார் ரேட்டு ஏறல, அந்த மாடலுக்கு ரேட்டு ஏறிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் அன் டெப்ரிஷியேட்டிங் அசட். பட் அதே டைமு அந்த 54 லட்சம் அதே மாதிரியே லோன் எடுத்து ஒரு லேண்டை அதே 2017 அவர் வாங்கியிருந்தார். அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கி ஒரு ஏக்கரா 25 லட்சம் 30 லட்சத்துக்கு கிடச்சிங்க. இன்றைக்கி அது வந்து 2 கோடியிலேருந்து 3 கோடி போயிருக்கும். ஸோ அந்த 54 லட்சம் 10 லட்சமாக ஆகணுமா, இல்லை உங்களுடைய 54 லட்சம் ஒரு 4 கோடியாக ஆகிருந்தால் நல்லா வந்திருக்குமா? ஸோ சூஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி வந்து ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு ஐஃபோன், நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க, 42 இன்ச்சு 50 இன்ச் டிவி வந்து 40,000 கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு 6 இன்ச்சு ஸ்க்ரீன் உள்ள ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம், 1 லட்சம் 1.5 லட்சம் வருஷம் மாற்றுறோம். ஏன் அதை நம்ம கூச்சப்படாமல் வாங்குறோன்னா அது வந்து நம்ம ஸ்டேட்டஸை காமிக்குதுன்னு நினைக்கிறோம், நம்ம ரிச்சுன்னு காமிக்குதுன்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஒரு லக்ஸரி காரை நீங்கள் வந்து கடன் போட்டு வாங்கிட்டீங்க, ஒரு ஃபோனை வந்து ஒரு இஎம்ஐயில் வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, பணம் இருந்தது, அது செலவாகி இப்போ பொருளாகிடுச்சு. பட் லேண்ட் வாங்குறீங்கன்னா அதுதான் வந்து வெளியில் தெரியாது, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்குது, மன நிம்மதியும் இருக்குன்றதுக்கு சாட்சி வந்து அப்ரிஷியேட்டிங் அசட் மட்டும்தானே தவிர டெப்ரிஷியேட்டிங் அசட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இஎம்ஐ போட்டு ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறீங்க, இல்லை ஒரு லக்ஸரி கார் செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நியரஸ்ட்டில் ஒரு பிளாட் கிடைக்கும், அது 500 சதுரடியாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். 10 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக என்னை தேங்க் பண்ணுவீங்க.
சூப்பர் சார். ஆக்சுவலி சொல்கிறப்போ ஐயோ நம்மளும் நிறைய செலவு பண்ணியிருக்கோமோ அப்படின்ற மாதிரி தான் யோசனையாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அசட்டை வந்து ரியல் எஸ்டேட்டில் போடுங்க. ரியல் எஸ்டேட்டில் மட்டும் போடணும்னு சொல்லலை, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிரித்து நீங்கள் பண்ணுங்கள். பட் உங்களோட அப்ரிசியேஷன் அசட் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் தான் நம்ம சார் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் டாக்கெட் ஷோவில் அடுத்த உங்களுக்கு ஆண்டர்பிரனர் யார் பேசணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் த ஐஸ்வர்யா, தேங்க்யூ.